ஹலோ வணக்கம் காய்ஸ். வாங்க இன்னைக்கான மீம் ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம். நம்ம ரோஹித் சர்மா என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் அது நல்ல இன்னிங்ஸ் ஆடிடுவார்னு பார்த்துனே வெயிட் பண்ணினே இருக்கிறோம். ஆனால் எல்லா மேட்சும் நம்மளை ஏமாத்தினே இருக்காரு. இன்னைக்கு காலங்காட்டி இந்த மேட்ச் பார்க்கலாம் உட்காந்தா 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிடுறாரு. டீமில் இருக்கிற எல்லாருக்கும் பேட்டிங் கிடைக்கணும், அதனால தான் அண்ணன் சீக்கிரம் அவுட் ஆனார். நெக்ஸ்ட் டீம் பாருங்க, கேப்டன் வேறு சொல்கிறாரு 5 பால் தானே ஆடிட்டு போட்டோம். இவ்வளோ நாள் ஃபார்ம் அவுட்லேருந்து ராகுல் எஸ்கேப் ஆயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோஹித் மாட்டிக்கிட்டாரு பாவம். அடுத்த மீம்ஸ் பாருங்க கைஸ். அண்ணனுக்கு 2 பால் பொறுப்பான்னு T20 கடைசி 2 பால் இறங்கினா அது நம்ம தோனி. அண்ணனுக்கு 2 பால் போடுங்க போன டெஸ்ட்டில் ஓப்பனிங் இறங்கினா அது நம்ம ரோஹித். இந்த இங்கே பாருங்க கைஸ், இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் வந்து செஞ்சுரி போடுறாங்களா இல்லையா, நம்ம அண்ணன் சிராஜ் செஞ்சுரி போட்டுனே விடாரு. இந்த மேட்சோட 19 ஓவர் பால் 102 ரன் கொடுத்துருக்காரு. செஞ்சுரி ஃபார் டிஎஸ்பி சிராஜ். இங்கே பாருங்க அடுத்த மீமை, மீ ரியலைசிங் ஐ வேஸ்டட் த என்டையர் 2024. அது அண்ணாமலை வந்து நம்ம அண்ணாமலை ப்ரோ வந்து சாட்டையால் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 2024 ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணி நம்மளாமே சவுக்கார் அடிச்சுக்கிட்ட மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. நல்ல மீமே. இதோ நெக்ஸ்ட் மீன் பாருங்க காய்ஸ். நைட்டில் குளிர் தொல்லை, விடிய காத்தால புசு தொல்லை, பகல் பூரா சளி இருமல் தொல்லை, மனசை இருக்குதா வேணாமா மேடம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம், நம்ம லாரன்ஸ் அண்ணா கேட்குறாரு. நான் நெக்ஸ்ட் மீன் பாருங்க, அண்ணா ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிடவா பார்சலா தம்பி? சாப்பிட தானே பார்சல் பண்ணிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் கிண்டிக்கிட்டே வடிவல் பார்க்குற ரியாக்ஷனை பாருங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குமே. நம்ம அண்ணாமலை ஒரு சாட்டையில் அடிச்சு நினைக்காரு, அது வந்துட்டு மீன் பாருங்க. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி.